தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையானே போற்றி, அருள்தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி உறவுகளுக்கு அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலபலன்களை பார்ப்போம். சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 30/3/2024 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்றைய திதி மாலை 6:27 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி திதி ஆரம்பம். கரணம் மாலை 6:30 மணி வரை தைதுலாம் கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் சித்த அமிர்த யோகமான நாள் இன்றைய நாள். நாமயோகம் இரவு 7:30 மணி வரை சித்தி நாமயோகம், பின்பு வியாதிபாதம் மாறுகிறது. இன்றைய நட்சத்திரம் 7:24 வரை அனுஷம், பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய், மீனத்தில் ராகு, சூரியன், புதன். இன்றைய நாளுக்கான செய்திகளை பார்ப்போம். பஞ்சமி நாயகி சப்த கன்னி மாதர்களில் ஒருவராக வீற்றிருக்கின்ற பஞ்சமி நாயகி. பஞ்சமி நாயகியை போற்றி வணங்கக்கூடிய இந்த சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக செயல்படுகிறது. அனுஷ நட்சத்திர நாளில் குளிகை நேரத்தில் அல்லது யமகண்ட வேளையில் வாராகி அம்மனை தொழுது அவருக்குண்டான மஞ்சளில் மாலை கட்டி அணிவிப்பது அல்லது அவருக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி தந்து அபிஷேகங்கள் செய்வது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பங்கு பாக பிரிவினை, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோளாறு, பண ஏமாற்றம், அத்தனைக்குமான தெய்வம் வாராகி தேவி. ஏனென்றால் அவளிடம் எப்பொழுதும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் உடனடியாக தண்டிக்கக்கூடியது யாரை என்றால் தனக்கு கீழ்ப்படிந்த இருக்கின்ற அத்தனை பேரையும் அவள் முதலில் தண்டிப்பாள், பின்புதான் எதிரியை தண்டிப்பாள். அதுபோல் நீங்கள் உண்மையாக ஏமாற்றப்பட்டீர்களானால் அந்த தெய்வத்தின் காலடியில் வணங்கி சில பூஜைகள் செய்து வரும்போது படிப்படியாக ஏமாற்றப்பட்ட பணம், ஏமாற்றப்பட்ட சொத்து அனைத்தும், ஏமாற்றி போடப்பட்ட வழக்கு அது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த வழக்கையும் வெற்றி பெறக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய தெய்வம் வாராகி. வாராகியை இன்றைய தினம் போற்றி மகிழ்ந்து இன்றைய நாளை வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய கிரக நிலவரத்தின் அடிப்படையில் கொஞ்சம் அமைதியை விரும்புகின்ற மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள். இருக்கின்ற போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு இருந்தாலும் மன அமைதியை இப்போது கொஞ்சம் குடும்பத்தை நினைத்து ஒரு வருத்தங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் அமைதியாக இருந்து காரியத்தை வெற்றி பெற செய்யவும். ரிஷபராசி அன்பர்களே, தற்போதைய காலகட்டத்திற்கு
ஒரு சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாள். அந்த சிரமத்திலிருந்து விடுபடுவதற்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பான ஒரு பரிகாரமாகும். மிதுன ராசி அன்பர்களே, உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டு ஒரு அசதித்தன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை தகுந்த முறையில் பூஜைகள் செய்து பலன்களை அனுபவிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறீர்கள். அதனால் அமைதி காத்து உங்களுடைய அசதியை போக்கிக் கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, தேடிக்கொண்டிருந்த செல்வம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாள். நாம் தொலைதூர நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு குருமார்களை ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. சந்தித்து களிப்புடன் உள்ளத்துடன் வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பேச்சை நிதானம் கவனமாக செயல்பட்டு அந்த நஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாராகி அம்மனை வழிபடுங்கள், உங்கள் தொந்தரவுகள் அத்தனையும் விலகி ஓடும். கன்னி ராசி அன்பர்களே, மனச்சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள். சோர்விலிருந்து விடுபடுவதற்கு குலதெய்வ வழிபாடும் எல்லை தெய்வ வழிபாடும் மேற்கொள்ளும் போது சிறந்ததொரு பயனை அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வரவுகள் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் பொருள் இது ரெண்டுமே உங்களை தேடி வரவேண்டிய நாளாக இன்றைய நாள் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரன் விருச்சிகத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் திகழ்கிறார். சுயசார நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்கள் மிகுந்த உற்சாகம் ஊக்கத்துடன் செயல்பட்டு வெற்றிகளை வாரி குவிக்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, நேற்றைய வேலை தடைபட்டிருக்கிறது. நமக்கு ஏதோ துன்பம் வந்தாற்போல் உணர்வீர்கள். மனைவி வழியில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள் வழியில் இருக்கின்ற பிரச்சனைகளும் தீரும். சிறிது மன துன்பப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை தவிர்த்து வெற்றி நடை போட என்ன வழியோ அதை செய்து பயனடையுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு நன்மைகள் தேடி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் தான் அதற்கு செவி சாய்க்காமல் இருப்பீர்கள். எத்தனை பேர் எந்த விதமான ஒரு வேலையோ அல்லது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழி சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருந்து அதை கேட்டு ஆலோசனைகளை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீனராசி அன்பர்களே, பக்தி மயத்தில் இருக்கின்ற நீங்கள் பக்தி ஞான மார்க்கம் இதில் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெறும். அனைத்து ராசி அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நமஸ்காரங்கள்.